அவன் பேசல, நான் பேசவே மாட்டேன் இப்பலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா இருந்துச்சு ப்ரோ. வில்லேஜ்ல ஹாலிவுட் படம் தான் சொன்னார்ல, அதே மாதிரி தான் ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே சொல்லவே வேணாம் ப்ரோ, எப்பவுமே பக்காவா இருக்கும் ப்ரோ. அமிதா பைஜுக்கு அவ்வளவா ரோல் இல்ல, ஆனா நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. இல்ல இல்ல இல்ல, டைரக்டரோட இதுதான் எல்லாமே. ஆனா நல்லா இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. செலிப்ரேஷன் கொஞ்சம் கம்மி தான், ஆனா வந்து படம்லாம் சூப்பர். நேஷனல் அவார்டு மாதிரி படம், அந்த மாதிரியான படம் ப்ரோ. நீங்க சொல்லுங்க. படம் ஓகே, நான் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனா அவங்க கொடுத்த ஹைப்புக்கு ஏத்த மாதிரி இல்ல, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப் ஓகே. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அவர் இதே மாதிரி படம் தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இது படம் இட்லி கடை மாதிரியே தான் இருக்கு. ஸோ இந்த படம் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்ததுல தேரேஷ்க்கு மேனும் அவ்வளோ நல்லா இல்ல. இட்லி கடை ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். இது கொஞ்சம் கர்ணன் அசுரன் ரேஞ்சுக்கு இருக்கும்னு நினைச்சு வந்தா இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. மாஸ் சீன் சில இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கேரி பண்ணியிருக்கலாம். அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவ்வளோ வரல, பட் வந்த வரைக்கும் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. சூரஜ் சார் நல்லா பண்ணியிருக்காரு, KS ரவிக்குமார் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே ஓகே தான். ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா தனுஷ் சார் பண்ணியிருக்காரு. அந்த ஃபைட் சீன், அந்த ஹைப் எல்லாம் நல்லா இருக்கு. மற்றபடி பெருசா அந்த சீன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா இவங்க ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல நிறைய கவர் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு எதுவுமே ஒரு ஈஸியா கெஸ் பண்ணிடுறோம். ஒரு சஸ்பென்ஸ் எதுவுமே இல்லை. அடுத்து தான் நடக்க போகுது, அவங்க அப்பா ஃபேமிலி சென்டிமெண்ட் இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன யூஸ் இருக்கு படம் பார்க்க? தரா படம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. வந்துட்டு ஆவரேஜ் தான். எக்ஸ்பெக்ட் நிறையா பண்ணோம், பட் வந்துட்டு அது ஒன்றும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொல்லுவேன். ஆக்ஷன் த்ரில்லர்ன்ட்டு ஒரு ஜானர் போட்டிருக்காங்க. எனக்கு ஆக்ஷன் கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம், பட் த்ரில்லர் ஆயிடும். த்ரில்லர் வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன். படம் வந்து சூப்பரா இருக்கு. வந்து 2 வாட்டி கூட படத்தை பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் வந்து நல்லா பண்ணிக்கிறாரு. பாட்டுலாம் சும்மா பக்காவா இருக்குது. மமிதா பைஜும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் சொல்ற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் உங்க எல்லாருக்கும், பெத்தவங்களை மதிங்க. இந்த மாதிரி விட்டுட்டு போயிடாதீங்க யாருமே. கடைசி வரைக்கும் கூட இருங்க, அப்பதான் உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்துப்பாங்க. அதான் என் கருத்து. மெசேஜ் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, கடன் யார்ட்டையும் வாங்காதீங்க. கடன் வாங்காம எவ்வளோ இருக்க முடியுமோ இருங்க, கடன் வாங்கிடாதீங்க. கருத்து கொண்டோம். கடன் வாங்கினா இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும், வீட்டை தேடி வரும். பாசிட்டிவா தான் காட்டுறாங்க, நெகட்டிவா காட்டல. படம் போர் அடிக்காம போச்சு. ஃபேமிலியோட வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. படம் வந்து பார்க்காம யாருமே குறை பேசாதீங்க. படம் பார்த்துட்டு வந்து பேசுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பா பிளாக் பஸ்டர் அடிக்கும். கண்டிப்பா நீங்களே பார்ப்பீங்க. இல்ல அதுல மெயினா வந்து அப்பா பையனோட ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது இந்த மூவில நல்லா காட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு தப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது எப்படி திரும்பி வராங்க அப்படிங்கிறது இந்த மூவில நல்லா எடுத்து காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு மூவில. ஆமா, கொஞ்சம் வில்லேஜ் பேஸ் பண்ணியிருக்கும். அந்த ராபரி சீன்ஸ்லாம் அதிகமா இருக்கும். பட் ஆனா ரொம்பவே நல்லா இருக்கு. தனுஷும் அண்ட் மமிதா பைஜு அந்த பேருமே நல்லா கியூட்டா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு அவங்க. இது கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டர் தான். அவர் ஆல்ரெடி ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி தான். ரொம்ப கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா சொன்ன மாதிரி கண்டிப்பா இது பிளாக் பஸ்டர் அடிக்கும்போது நீங்களே பாப்பீங்க கண்டிப்பா. ஆமா, செலிப்ரேஷன் கம்மி தான். பட் ஆனால் படம் ரொம்ப கண்டிப்பா சூப்பரா வந்திருக்கு. இல்ல ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு அதனால. பட் ஆனால் வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து இப்பதான் வந்து மார்க்கெட் ஒரு கேர் வேணும். ஸோ கண்டிப்பா படம் நல்லா பிளாக் பஸ்டர் அடிக்கும், அது டவுட்டே இல்லை. கண்டிப்பா இது பப்ளிக், இது ஃபேன்ஸுங்கிறத தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் இது கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு படமா இருக்கு. சாங்ஸ் எல்லாமும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மூவில லேக் இருக்கிற மாதிரி எங்கேயுமே ஃபீல் ஆகாது உங்களுக்கு. மூவி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சாங்கோட தான், அந்த கண்ணம்மா சாங்கோட தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா நார்மலா போயிட்டு இருக்கும். ஃபைனலா வந்து முடிச்சிருவாங்க. நல்லா தான் இருந்துச்சு மூவி. ஆமா, மூவில காமெடி இல்லை. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் த்ரில்ல ஆரம்பிச்சு இந்த ராபரி சீன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ அந்த அளவுக்கு லேக் இருக்கிற மாதிரியோ இல்லை போர் அடிக்கிற மாதிரி எங்கேயுமே இருக்காது. மூவி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நல்லா சில பேர் வந்து கிளைமேக்ஸ் நல்லா படம் கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கு, படமா கொஞ்சம் லேக் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மேபி மிக்ஸ்டு ரிவ்யூஸாக இருக்கலாம், சில பேருக்கு அப்படி இருக்கலாம். பட் ஆனால் ஓவராலாக பப்ளிக் ஆடியன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் மூவி. இல்லை அவரோட பாட்டு அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. தர படம் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. லைக் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ஒரு வாட்டி டீசெண்டாக ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை படத்தில். நான் படத்தில் எதிர்பார்த்தது வந்து கொஞ்சம் த்ரில்லராக போகும். நீங்கள் வந்து எப்படி இந்த போர் தொழிலில் பார்த்தீங்கன்னா வந்து பொறுமையாக கதை ஆரம்பித்து எவ்வளோ த்ரில்லராக அந்த கதை போகுது
அதுதான் வந்து அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி எந்த சீன்ஸுமே அவ்வளோவா எதுவுமே இல்லை படத்தில். ஸோ வந்து ஒரு வாட்டி நீங்கள் பார்க்கலாம். இட்லி கடையிலே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஜவான்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு படம். ஆ நீங்கள் இட்லி கடை ஃபீல் எப்படி சொன்னால் அந்த வில்லேஜ் டோனு, அப்பா பாசம், அப்புறம் வந்து ஊருக்காக அவர் நிற்கிறது, அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் இட்லி கடை மாதிரி உங்களுக்கு இருக்கும். அவர் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கு. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்க்கும்போது சரி அசுரன் டைப் ஆஃப் படம் அந்த மாதிரி போகும் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப டீசெண்டாக ஒரு வில்லேஜ் ரோலுக்கு என்ன நடிக்கணுமோ அது மாதிரி சட்டெல்லாம் நடிச்சிருக்கு ஒரு வில்லேஜர் மாதிரி சூப்பராக. மமிதா வந்து படத்துல அங்கங்க வராங்க, ஆனா வர இடத்துல எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு வில்லேஜ் ரோலரா. KS ரவிக்குமார், MS பாஸ்கர், சூரஜ் சார் அவெல்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. அவங்க வந்து படத்துல கதை வந்து ரொம்ப எவால்வ் ஆயிட்டே இருக்கறனால அவங்க அங்கங்க தான் படத்துல வருவாங்க, லைக் சில சில சீன்ஸ்ல தான். ஸோ வர இடத்துல எல்லாமே அவங்க எமோஷனலா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சொல்லலாம் அப்படி. ஏன்னா அவங்க ஒய்ஃப் சப்போர்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்து அங்கங்க தான் வர முடியும் கதைப்படி. அண்ட் வர இடத்துல எல்லாமே சூப்பரா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க சப்போர்ட்டிவா. ஸ்கிரீன் பிளே வைஸா கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரா எழுதிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நடிச்சிருக்காங்க இப்பதான். பரவாயில்லண்ணா. ஒரு தனுஷ் கூட தான் அவங்க காம்பினேஷனு நல்லா இருக்கு. இல்ல படமும் அப்படிதான் இருக்கு, ஒரு மாதிரி சிம்பிளா தான் இருக்கு. ரொம்பலாம் இதுவெல்லாம் கிடையாது, படமே சிம்பிளா தான் இருக்கு. ஒரு தடவை தான் பார்க்கலாம், நல்லா இருக்கு. பெருசானா எதுவுமே இல்லை, அதான் சிம்பிள் கதை, அதுக்கேற்ற மாதிரி தான் போகுது படம். ஏன்னா படம் ஃபுல்லாவே லாகா தான் இருக்கும். கிளைமேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் விறுவிறுப்பா போகும். ஆனா ஸ்டோரி வைஸ் பொறுமையா தான் போயின்னு இருக்கும் படம், பார்க்கலாம். ஆமா படத்துல நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த KS ரவிக்குமாரா அவரு நல்லா நடிச்சிருக்காரு. அவரை வச்சுதான் கதை. அது பையன் நிறைவேற்றுறாரா இல்லையான்னு தான் கதை. அவரோட ஆசை பிடிக்கும். நானா எனக்கு தெரியல, எனக்கு ஓரளவுக்கு தான் பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு எப்படி இருக்கு தெரியல. ஏன்னா இன்னொரு டைம் பார்ப்பேன், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும், உடனே பார்க்க மாட்டேன். ஒரு தடவை பார்க்கலாம். என்னன்னா இன்னொரு வாட்டி பார்க்குறேன்னா தனுஷ் கோசம் தானா, ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிட்டு கிளைமேக்ஸ் மட்டும் பார்ப்பேன், அவ்வளவுதான். இந்த வாட்டி ஆமா ஆடியன்ஸுமே அவ்வளவா எதுவுமே இல்ல, நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். தனுஷ் ஃபேனா அவரு நல்லா பண்ணிருக்கா, பட் கதை அதே மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் தெரியல, மேபி ப்ரொமோஷன் சரியா பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த மூவி. தெரியல, நான் ப்ரொமோஷன் சரியா பண்ணல, அதனால யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஜிவி சார் மியூசிக் மாதிரி இல்ல, நிறைய இடத்துல ஒரு மியூசிக் வரல. செகண்ட் அந்த கரசாமி சாங் சூப்பரா இருக்கு, அந்த சாங்குக்கும் அந்த சீக்வன்ஸ்க்கும் நல்லா இருக்கு. மற்றபடி அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. அது ஒண்ணுதான் அந்த படத்துல பிளஸ் நினைக்கிறேன். பட் கதை வைஸ் யூஸ்வலா அதே மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. கதையா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அந்த கதையை அதுக்கேற்ற மாதிரி தான் பார்க்கணும். பட் அதுலயுமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். கிளைமேக்ஸ் மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காங்க, பட் தனுஷ் சார் இதே மாதிரி பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணா ஒரு ஃபேன்ஸ் மேபி என்ஜாய் பண்ணுவாங்க. காமெடியா அந்த கருணா சாரும் அவரோட காம்போ வந்து யாரடி நீ மோகினியில பார்த்த மாதிரி இருந்தது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கருணாஸ் நல்லா பண்ணிருக்காரு, ரவிக்குமார் சாரும் நல்லா பண்ணிருக்காரு. கதையா வந்துட்டு எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ இந்த லோன் எடுத்தா வந்துட்டு என்ன இம்பாக்ட் ஆகுது, லோன் வந்து தெரியாம இப்போ வந்துட்டு படிச்சவங்களுக்கு லோன் எடுத்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அதுக்கப்புறம் அது எப்படி கட்டும் அதெல்லாம் தெரியும். பட் இதே வந்துட்டு இல்லை படிக்காதவங்களுக்கு, கிராம சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி எடுத்தா வந்துட்டு அது என்னென்ன இதுவாக இருக்கும் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க, எவ்வளோ இம்பாக்ட் ஆகுதுன்ட்டு. அது ஒரு நல்ல மெசேஜ் தான். பட் ஆனால் இது இன்னும் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு பொர்ட்ரே பண்ணும்போது நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குன்றேன். பட் அந்த மெசேஜ் ஒன்றும் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லணும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பொர்ட்ரே பண்ணியிருக்கலாம். ட்ரெய்லரில் காமிச்சது வேறு, பட் ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சது இருந்தது வேறு. ஏன்னா ட்ரெய்லரில் வந்துட்டு ஓகே பெட்ரோல் அந்த மாதிரி காமிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ பற்றி பேசுவாங்கன்னு நினச்சேன். பட் இல்லை, அந்த மாதிரி பேசல. ஸோ நான் வந்துட்டு அவங்க நீங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க கேட்டால் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வில்லேஜ் ஓகே அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்லாம் சொல்ல மாட்டேன்னா. பட் நீங்கள் ஸ்கோப் ஒரு இம்பாக்ட் அந்த மாதிரி கேட்டால் அது வந்துட்டு அவ்வளோ பெருசாக இல்லைன்னு சொல்லுவேன்னா. ஏன்னா அவ்வளோ வரல இந்த கதையில். அது கதையில் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்னு பார்த்தா தனுஷா, அதுக்கப்புறம் கூட 2 கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர்ஸில் மமிதா கண்டிப்பாக இல்லை.
ஏன்னா மமிதாக்கு ஒன்று ரோல் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக எதுவுமே இல்லைண்ணா. சீன்ஸ் கம்மியாகவும் இருக்கு, பட் சீன்ஸ் கம்மியாக இருந்தாலும் நிறைய இம்பாக்ட்ஃபுல்லான ரோல்ஸ் நம்ம பார்த்துருப்போம். பட் அந்த மாதிரி இந்த ரோல் இல்லைன்னு சொல்ல வரேன். ஏன்னா ஒரு சீன்லாம் வந்துட்டு எங்கே போனாங்களே தெரியல, அவங்கள பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பேக்ரவுண்டில் ஒன்றும் அவ்வளோ இதாக நடக்காது. இப்போ வருவாங்க, ஒரு 3-4-5 சீன் வருவாங்க, பட் இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை எதுவுமே. சூப்பரா இருந்துச்சு. நல்லா யூத்தா இருந்தாரு. வயசான அவருக்கு 42-43 வயசு மாதிரியே இல்ல, ஏதோ ஒரு 25 வயசு மாதிரி நல்லா இளமையா இருக்கிறாரு. படத்துல சின்ன பையன் மாதிரி இருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு படம். அவங்க வந்து சொல்ல போனா ஒரு அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நாளா அவங்க விண்டேஜ் மாதிரி இது நினைக்கல, ஆனா விண்டேஜ் மாதிரி நடிச்சிருக்காங்க. விண்டேஜ்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அவங்க கலர் இந்த கலர் அவங்க கிடையாது, ஆனா வந்து கருப்பா காட்டிடுறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்க முன்ன பண்ண இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல, ஆனா இந்த படம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் ராஜா ஆமா கம்மியா தான் நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த கம்மியானதுல நிறைய சீன் வந்து சூப்பரா இருக்கு. அவங்க வந்து ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க. இந்த வயசுல அவங்க இப்படி நடிச்சது ஒரு பெரிய விஷயம் தான். அது நம்ம வந்து பாராட்டலாம். அவங்க நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு தனுஷ் ஃபேன்ஸாக நீங்கள் கேட்குறீங்கன்னா ரிவ்யூ எல்லாரும் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஒரு ஜெனரல் ஆடியன்ஸாக நீங்கள் கேட்குறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு 10 8 கொடுப்பாங்க. கண்டிப்பாக 10 8 or 9 கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நல்ல மூவி தான், கண்டிப்பாக பிளாக் பஸ்டர். பாட்டு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்கே வந்து மூவி ஆரம்பத்தே பார்த்தீங்கன்னா கண்ணம்மா சாங் தான் ஆரம்பிக்கும். அதை வச்சு அதுக்கப்புறம் மூவி நல்லா போயிட்டு இருக்கும். மூவியோட கிளைமேக்ஸ்ல வந்து கரசாமி சாங் வரும், அவ்வளோதான். ஆமா அவங்க இந்த டிஃப்ரெண்டா அவங்க இந்த லுக்ல இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் நல்லா செட் ஆயிடுச்சு. அந்த பேரும் நல்லா செட் ஆயிடுச்சு. தனுஷ் மமிதா பைஜு பேரும் நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. இல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம வந்தாங்கன்னா கண்டிப்பா படம் எல்லாருக்கும் பிடிக்கும். பாடல்கள் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இட்லி கடையில பார்க்கும்போது ரொம்ப மெலடியா பாட்டு படி போகும். உங்களுக்கு வந்து லிரிக்ஸ்லாம் நல்லா இருக்கும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்தோடனே உங்களுக்கு 3 பாட்டு டப்புன்னு வந்துருது. அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த கரசாமி பாட்டு கொஞ்சம் சூப்பரா இருக்கு. பிஜிஎம் மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டீசென்ட் ஸ்கோர் தான். ஆக்ஷன் காட்சிகள் நல்லா இருக்கு ப்ரோ படத்துல. அதாவது தனுஷ் வந்து இந்த மாதிரி ஜம்ப் பண்றது அந்த மாதிரி சில ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தனுஷை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் பாக்குறோங்கிற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அது மேபி படத்துல அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணிருக்கலாங்கிற ஒரு விதமும் ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்காங்க இந்த படத்தை அப்படிங்கறதும் ஒன்று இருக்கு. ஓவராலா ஒரு மாதிரி டீசென்ட் தான், ஒரு மாதிரி பார்க்கலாம். ஒரு வேளை நீங்க ஒரு தனுஷ் ஃபேனா அந்த படத்தை இன்னொரு டைம் பாப்பீங்களா? இல்லைண்ணா, கஷ்டமா தான் இருக்கு. அழுகதான் வருது எனக்கு. தனுஷ் ஃபேன்ஸ் தாண்டி ஒரு காமன் ஆடியன்ஸ் அந்த படத்துல பார்க்கணும்னா என்ன எதிர்பார்த்து தெரியலண்ணா, ஒரு வாட்டி பார்க்கலாம்ண்ணா. என்ன எதிர்பார்த்து வரலாம்? பார்க்க வரவங்க அவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் அவர் எப்படி பண்ணிருக்காருன்னு மேபி பார்க்க வரலாம். பட் ஸ்டோரி வைஸ் நம்மளே நீங்க படம் பாக்குறப்பே கெஸ் பண்ணிடலாம் அடுத்து இதான் நடக்க போகுதுன்னு. பெருசா ஒன்றும் கொஞ்சம் படிக்காதவன் விஐபி மாதிரி படம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இதே மாதிரி பார்த்து கொஞ்சம் போர் அடிக்குது. ஏன்னா ரீசெண்டா வந்த ஒரு படம் எதுவுமே அவ்வளோ ஹிட் ஆகல. இது ஹிட் ஆகும்னு நினைச்சு வந்தோம். பட் இது மேபி நல்லா இருந்தது. பட் அவர் இந்த வில்லேஜ் தீம்லயே கொண்டு போறாரு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்டர்டைனிங். பட் இது இட்லி கடை மாதிரியே தான் இருக்கு. ஸோ தனுஷ் ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்குன்னா ரிப்பீட்டட் ஒரே கான்டென்ட் பாக்குற மாதிரி இருக்கு. அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். வட சென்னை அது ஒண்ணுதான். ஆமா, அது எப்போ வரும்னு தெரியல. அது இன்னும் 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஒண்ணுதான் ஒரே ஒரு ஹோப். நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும் நம்புறேன். பட் இதுக்கப்புறம் அவர் எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுவாருன்னு தெரியும். நல்லாவே இருக்கும், திருவிழா மாதிரி இருக்கும். இந்த படத்துக்கு அந்த மாதிரியான ஒரு வைபே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. நான் வந்துட்டு போன இட்லி கடைக்கு வந்திருந்தேன். இங்கதான் வந்திருந்தேன். பட் இட்லி கடைக்கு இருந்த இது கூட எங்க செலிப்ரேஷன் இல்லைன்னு சொல்லுவோம்னா. பட் ஆனா அதே தான் இட்லி கடை மாதிரி தான் இந்த படமும் இருந்துச்சுன்னு. இட்லி கடை வித் லாட் மோர் ஆக்ஷன்ஸ் அண்ட் கன்ஸ், அவ்வளவுதான். ஆமா, ரொம்ப சிமிலரா இருக்கு. நீங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஒரு ஹார்ட் கோர் தனுஷ் ஃபேனை கேட்டாலுமே இதான் சொல்லுவாங்க. அவளே ஒரு ஹார்ட் கோர் தனுஷ் ஃபேன், அவளும் அதான் சொல்லிட்டு இருக்கா. ஸ்டோரி நீங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்துட்டு சொல்ல வர கருத்து வர அப்புறம் எல்லாமே ரொம்ப சிமிலரா இருக்கும். என்ன அந்த படத்துல அவர் பேசினதா அவங்க அப்பா கேரக்டர் பேசினதா இவ்வளவு தனுஷே பேசியிருப்பாரு, அவ்வளவுதான். காமெடி வந்துட்டு காமெடி வந்துட்டு பட் ஆனா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒர்க் அவுட் இந்த சென்ஸ் எப்படின்னா, ஒரு காமெடின்னு சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணாம, ஒரு ஃபோர்ஸ் பண்ணாம
அப்படியே ஒரு ஃப்ளோலேயே வந்துட்டு சில பண்ற ஆக்ஷன்ஸ் அதெல்லாம் நல்லா காமெடிக்காக தான் இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இந்த படம் காமெடி படம் இல்லை, பட் ஆனால் நம்ம எதர்ச்சியாக பேசும்போது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் அது நல்லா இருந்துச்சு. அது காமெடி இல்லை, பட் ஆனால் இருந்த காமெடியே நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ் இல்லை, சாங்ஸ் எனக்கும் அவ்வளோ செட் ஆகலை. பட் கடைசியில் வந்துட்டு இந்த கரசாமின்னு சொல்லி சாங் போட்டிருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங்குக்கும் தனுஷோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கும் செம்மையாக இருந்துச்சு. தியேட்டரில் சூப்பராக இருந்துச்சு அந்த சாங்கு. பட் மற்றபடி சில சாங்ஸ் அவ்வளோ ஹிட் ஆகலை. நீங்கள் இட்லி கடையில் பார்த்த அளவு கூட அந்த சாங் அவ்வளோ ஹிட் ஆகலைன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, தனுஷ் படனாலே ரோகிணினாலே தனுஷ் தான், அந்த மாதிரி டி தான். ஆமா ஆமா, இது வந்து கரசாமின்றது வந்து ஒரு விண்டேஜ். இது வந்து நார்மலான படம் இல்லை, இது ஃபேமிலியான பார்க்குற படம். இது வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது, வந்து பட்டாசு அடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. டீசெண்டான படம், வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். அதனால தான் செலிப்ரேஷன் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தனுஷ் வருவாரு நாங்களாம் நினச்சோம், யாரும் வரல. மமிதா பைஜ் வந்திருந்தாங்க, அப்புறம் வேற யாரு டேரக்டர் வந்திருந்தாங்க, விக்னேஷ், வேற யாரும் வந்திருந்தா, நான் அவ்வளோதான் பார்த்தேன், வேற யாரையும் பார்க்கல. இல்லை பத்தில் காமெடியே தேவையில்லை. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இது வந்து கடைசி வரைக்கும் ஒரு விண்டேஜாகவே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதில் காமெடிஸ் தான் இந்த படமே ஓடாது. இந்த படம் இப்படி இருந்தால் தான் இந்த படம் ஓடும். நல்லா எழுதியிருக்காரு டேரக்டர், வந்து நல்ல டேரக்டர், நல்ல இல்லை லேக்லாம் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் லேக் இல்லை, நல்லா போச்சு. வெல்ஸ் யூனிவர்சிட்டி வந்து இறங்கினால தான் இந்த படம் நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன். ஃபிலிம் அது வந்து ஒரு 6 படம்க்கு அப்புறம் தான் 7வது படமாக தான் வரும்னு தனுஷே சொல்லிட்டாங்க. அதனால 7வது படமாக தான், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2028 ஆகும், ஒரு 2 வருஷம் ஆகும். வெயிட் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி வெற்றிமாறன் சார் வந்து இதோட சூப்பராக பண்ணி தருவார், அது ஓடும். நாங்கள் வெயிட் பண்ணுறது வடச்சென்னை 2க்கு தான், வேற எதுக்குமே இல்லை. வடச்சென்னை 2க்கு தான் வெயிட் பண்ணுறோம், வேற எதுக்குமே இல்லை. அது உண்மைதான் ப்ரோ. ஏன்னா நீங்க இட்லி கடை பார்த்துட்டு நீங்க திரும்பி இந்த ஒரு படத்தை பாக்குறீங்க, அதே வில்லேஜ் ரோல், அதே மாதிரி வந்து ஒரு சோஷியல் கதை மெசேஜ் சொல்றாங்கும் போது உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா நீங்க தனுஷ்லேருந்து எப்பவுமே என்ன எதிர்பார்ப்போம்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் டிஃப்ரெண்ட் தான் பார்ப்போம். ஸோ ஒரே மாதிரி உங்களுக்கு ரிப்பீட்டடாக இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு மாதிரி டிசப்பாயிண்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு படம். மெசேஜா என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க வந்து மெசேஜா கிளியரா எதுவுமே சொல்லல அவங்க படத்துல அவ்வளவா. அவங்க வந்து ஒரு பேங்க் வந்து குற்றம் சாட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து பேங்க்காரன் வந்து என்கிட்ட நிறைய காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மெசேஜா எதுவுமே இல்லை படத்துல அவ்வளவா. அப்படிலாம் எதுவும் சொல்லலாம், அப்படிலாம் எதுவுமே இல்லை, மெசேஜே எதுவுமே இல்லை. கேஎஸ் ரவிக்குமார் ஆக்டிங் சூப்பரா இருந்திருக்கு. அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மேக்கப்லாம் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு ஒரு அப்பா கேரக்டர்ல. அது மாதிரி நல்லா இருக்கு. அவர் இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு மாதிரி இன்ட்ரோல் வந்து உங்களுக்கு எப்படின்னா கிளாப் தட்டுற மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு, சூப்பரா. நீங்க படத்தை பார்க்க வரவங்க வந்து போர்த்தொழில் மாதிரி ஒரு த்ரில்லர் எதிர்பார்க்காம தனுஷ் படம் சரி ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் அந்த மாதிரி எதிர்பார்த்தாலே கொஞ்சம் ஓகேவா. அது டிபெண்ட் பண்ணும் ப்ரோ. ஒவ்வொருத்தருக்கும் வந்து நிறைய மாசா இருந்தா பிடிக்கும், சில பேருக்கு வந்து இந்த மாதிரி சட்டிலா இருந்தா பிடிக்கும். ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். நான் பார்க்க மாட்டேன் ப்ரோ. நான் ஓடிடியும் திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி நான் பார்த்துட்டேன், ஒரு மாதிரி ரிப்பீட்டேட்டிவா தான் இருக்கு. ஸோ வந்து நான் பார்க்க மாட்டேன். நீங்க இப்போ சப்போஸ் நீங்க வந்துட்டு ஒரு சோஷியல் இஷ்யூ பத்தி சீரியஸா எடுத்து பேசுவாங்கன்னா அந்த மாதிரி இல்ல. இது வந்து த்ரில்லர்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு டிராமான்னு சொல்லுவோம். ஆக்சுவலி குட் டிராமா, அவ்வளவுதான். ஒன் டைம் வாட்சபிள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த சீன்ல ஒரு பீக்னா வந்துட்டு அவரு எண்டிங் கிளைமேக்ஸ், இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் டைம்ல வந்துட்டு ஒரு செட்டுக்கு போவார். அந்த சீன் சூப்பரா இருந்துச்சு. அந்த அதான் சொன்னல ஜீவி, அந்த பாட்டும் வந்து அவருக்கும் செம்மையா இருந்துச்சு. அந்த சீன், அந்த சீன் தான் எனக்கு கேட்ட பீக். நான் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெட்டரா எழுதிருக்கலாம்னு சொல்ல வரேன். ஏன்னா வந்துட்டு கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி லோனை பத்தி லிட்ரேசி எல்லாத்துக்கும் தேவைதான். பட் அதே இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு அதுவே இன்னும் நம்ம வந்துட்டு ஒரு கர்ணன் லெவலுக்கு, கர்ணன் எப்படி இருந்துச்சு, கர்ணன் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சு ஒரு பஸ் நிற்கலாம், அந்த பஸ் நிற்கல விஷயத்த எவ்வளோ பேசியிருந்தாங்கன்ட்டு. அதே மாதிரி இதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் அவங்க ஜான்ராக்கு வந்து தகுந்த மாதிரி பேச சூப்பராக இருந்திருக்கும். இன்னொரு டைம் நான் பார்க்க வாய்ப்பு இல்லை. மேபி ஓடிடியில் வந்த தியேட்டரில் வாய்ப்பு இல்லை. சும்மா வீட்டில் பார்த்தா ஆனால் பார்ப்பேன், பட் தனியாக மறுபடியும் பார்க்க மாட்டேன். எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு வந்துட்டு. பட் எனக்கு பிடிச்சிருந்த ஒரே ரீசன் வந்து தனுஷோட ஆக்டிங் மட்டும் தான்.
எனக்கு தனுஷோட ஆக்ட் நல்லா புரிஞ்சுச்சு. நான் ஜிவிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு விக்னேஷ் ராஜ் அவரோட டைரக்ஷனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் வந்தேன். பட் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. தனுஷ் தாண்டி ஒரு கதாபாத்திரம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா மேபி எனக்கு கேட்டால் வந்துட்டு நீங்கள் கருணாஸை சொல்லலாம். அவர் ஓகே, அவர் ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுட்டு. அப்புறம் வந்துட்டு வேற அவ்வளோதான். கருணாஸ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. ஜெயராமும் கொஞ்சம் அவர் கேரக்டர் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அவர் கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. அவரும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. கே எஸ் ரவிக்குமாரும் அப்பாக்கே நல்லா பண்ணியிருந்தாரு. பட் திருப்பியும் நீங்கள் இட்லி கடை பார்த்துட்டு பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லைன்னு வேணாம்.